நான் பேசுறது உங்களுக்கு ஒன்றும் டிஸ்டர்பன்ஸாக இல்லை? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எங்கள் அம்மாலாம் சமைக்கும் போது பேசினா விரட்டுவாங்க. பேசாத எனக்கு மறந்து போயிடும் அடுத்தது போடுறது அப்படின்னு. இது மிளகாய்த்தூள். உரப்பு கொஞ்சம் வெள்ளாக்கி போட்டுக்கலாம். வர மிளகாத்தூள்ல இன்னும் குழம்பு மிளகாத்தூள் போட்டோம். ஊர்லேருந்து அரைச்சிட்டு வந்தேன். எல்லாமே ஊரில் தான். எல்லாமே ஊர்லேருந்து கொண்டு வந்து. சென்னை வாசிகளை நம்புறதா இல்லை. இப்போ அந்த குழம்பு மிளகாத்தூள்ல என்னெல்லாம் போட்டிருப்பீங்க அரைக்கிறதுக்கு? குழம்பு மிளகாத்தூள், சீரகம், மல்லி, கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் வெந்தயம், பிறகு காயம் கொஞ்சம், வத்தல் காயம். காயம் தெரியாதா? பெருங்காயம். பெருங்காயம் கொஞ்சம். பெருங்காயம் அதில் போடுவீங்க? ஆமாம், அது இப்போ காயமாக இருக்கும், பொடியாக இருக்காது. இது கட்டி கட்டியாக இருக்கும். கட்டி கட்டியாக இருக்கும். நல்லா காய வச்சு நல்லா ஒரு வாரத்துக்கு காய வைக்கணும். காய வச்சுட்டு அதுக்கப்புறம் அரைச்சாக்கி அது எத்தனை மாதம் இருந்தாலும் ஒன்றுமே பண்ணாது. ஆமாம், இதில் நம்ம உப்பே போடலைல்ல? உப்பு நம்ம பார்த்துட்டு தான் போடணும். கருவாட்டில் உப்பு இருக்கும். அதனால நம்ம கடைசியில் உப்பு பார்த்துட்டு அதுக்கப்புறம் போடுறோம். சரி, நீங்கள் சொன்ன பாட்டு பாடுங்க, கேட்டு போவோம். பாட்டு நீங்கள் தான் அப்புறம் பிடிக்கும்னு சொன்னீங்க. பிடிக்கும், பாட தெரியாது. அது கொதிக்கிற வரைக்கும் என்ன பண்ணுறது? பாடுங்க. எனக்கும் பாட தெரியாது. நான் என்ன வாத்தியாரா தப்பு கண்டுபிடிக்க? கு 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 குரு கு 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 குமா